தாமிரபரணி ஆற்றில் 10,000 கனஅடி நீர் பாய்வதால் திருநெல்வேலியில் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ஐயப்பன் இணைந்திருக்கிறார். ஐயப்பன், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. அதாவது கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு பிறகு தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பாமல் தண்ணீர் அதிகரித்து தான் சென்றது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிக அளவு மழை பெய்து வருகிறது. குறிப்பா நேற்று கடந்த 24 மணி நேரம் 59 சென்டிமீட்டர் நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்ஞ்சிருக்கு. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருது. இன்றைய பொறுத்தளவுக்கு 10,000 கனஅடிக்கு மேலாகவே தண்ணீர் ஆற்றில் வருவதால் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதாவது குறுக்குத்தறை முருகன் கோயில் பகுதிகளில் கோயிலை சுற்றியும் கல்மண்டபம் மூழ்கடித்தபடியும் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் பொறுத்தளவுக்கு தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்திட்டு வராங்க. அந்த அறிவுறுத்தலின்படி ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னா கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கு. தாமிரபரணி ஆற்று கரையோரத்தில் குளிக்கவோ இறங்கவோ கால்நடைகளை கொள்ளுங்க தொடர்ந்து அறிவுறுத்திட்டு இருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். மொத்தமாக